தொடங்கிடலாம் சுவாமி. அடி ஆழ்வார் பெருமானார் ஜீயர் திருடிகளே சரணம். ஜீயர் திருடிகளே சரணம். ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்ம ஜாமாத்தரம் முனிம் ரம்ம ஜாமாத்திரி யோகீந்திர பாதரேகாமயம் சதா ததா சத்தாதிம் ராமானுஜம் முனிம் பஜே லக்ஷ்மீநாத சமாரம்பாம் அதயாம் மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யமக்ஷர பதாம்புஜே யுக்மருக்மம் व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैहिकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता युवतयस्तनया भूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपतेरुपलाभिरामं श्रीमत्तदङ्ग्रीगुणं प्रणमामि मूर्ध्ना भूतं शरश्च महताह्वये भट्टनाथ श्रीभक्तिसार कुलशेखर योगिवाहान् भक्ताङ्ग्रिरेण परकाले यतीन्द्रमिश्रान् जिमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्. நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய குரு பரம்பரையை அனுபவித்து வருகிறோம். அதிலும் முக்கியமாக ஜெகதாச்சாரியரான பகவத் ராமானுஜருடைய சரித்திரத்தை தற்பொழுது நாம் அனுபவித்து வருகிறோம். அதிலே சென்ற முறை நாம் கடைசியாக அனுபவித்தது எப்படி எம்பெருமானார் காஷ்மீர யாத்திரை சென்று வந்தார். அதற்கு பிறகு குரத்தாழ்வானை கொண்டு எப்படி ஸ்ரீபாஷ்யத்தை தான் அருளி செய்து அதை குரத்தாழ்வான் ஏடுபடுத்தும்படிக்கு பண்ணினார் என்பதையெல்லாம் நாம் அனுபவித்தோம். அதைத் தொடர்ந்து நாம் அடுத்தடுத்த சரித்திரங்களை இன்றைய தினம் அனுபவிக்கலாம். பல கிரந்தங்களையும் எம்பெருமானார் அருளி செய்தார். ஸ்ரீபாஷ்யத்தை தொடர்ந்து வேதாந்த தீபம், வேதாந்த சாரம், வேதாந்த சங்கிரகம், கீதா பாஷ்யம் போன்ற கிரந்தங்களை எல்லாம் அருளி செய்தார். முன்பே நாம் பார்த்தோம் கத்தியத்திரயத்தை எம்பெருமானார் அருளி செய்தார் என்பது. அதே போல நித்திய கிரந்தம் என்று சொல்லக்கூடிய திருவாராதன கிரமம் அதையும் எம்பெருமானார் அருளி செய்தார் என்பதை முன்பே நாம் அனுபவித்தோம். தொடர்ந்து திருவரங்கத்திலே எம்பெருமானார் எழுந்தருளி இருந்த காலத்திலே பலரும் அங்கே சென்றார்கள். எம்பெருமானாரிடத்தில் சென்று தேவரீர் பிற மதங்களை எல்லாம் ஜெயித்து நம்முடைய சித்தாந்தத்தை நன்றாக நிலைநாட்டியுள்ளீர். இனிமேல் திவ்யதேசங்களுக்கெல்லாம் சென்று திக்விஜயமாக சென்று அங்கே மங்களாசாசனம் பண்ண வேண்டும் என்று பிரார்த்தித்தனர். எம்பெருமானாரும் சரி, நாம் அப்படியே பண்ணலாம், எல்லா திவ்யதேசங்களுக்கும் செல்லலாம், திக்விஜய யாத்திரை என்றே நம்முடைய பெரியவர்களுடைய யாத்திரைகளை சொல்லுவார்கள். ஏனெனில் முக்கியமாக எம்பெருமானார் போன்றவர்கள் எல்லாம் பிற மதங்களை எல்லாம் ஜெயித்து நம்முடைய சம்பிரதாயத்தை நிலைநாட்டியவர்கள். அந்த வெற்றியை கொண்டாடும் விதத்திலே திவ்யதேச எம்பெருமான்களுக்கு சென்று மங்களாசாசனம் செய்ய வேண்டும் என்று அப்படி தொடங்குகிறார். அந்த சமயத்திலே முதலிலே போய் நம்பெருமானிடத்திலே அனுமதி வாங்கிக் கொள்கிறார். திவ்யதேசத்திலிருந்து இன்னொரு திவ்யதேசத்துக்கு நாம் போக வேண்டும் என்றால் நாம் இருக்கக்கூடிய திவ்யதேசத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமானிடத்திலே அனுமதி பெற்றுக்கொண்டு நாம் போக வேண்டும். அப்படி இங்கே எம்பெருமானார் நம்பெருமானிடத்திலே வந்து பிரார்த்திக்க நம்பெருமானும் அதற்கு இசைந்தார். பல அடியார்களை எம்பெருமானார் அழைத்துக் கொண்டார். தன்னுடைய யாத்திரையை தொடங்கி பாரத தேசத்தில் இருக்கக்கூடிய பல திவ்யதேசங்கள், பல க்ஷேத்திரங்கள் இவற்றை எல்லாம் சென்று தரிசித்தார். முதலில் சோழ நாட்டு திவ்யதேசங்கள் அவற்றிலே தொடங்குகிறார். திருக்குடந்தை மற்றும் பல திவ்யதேசங்கள், அந்த திருக்குடந்தையை சுற்றி இருக்கக்கூடிய பல பல திவ்யதேசங்கள் அவற்றையெல்லாம் மங்களாசாசனம் செய்கிறார். அதற்கு பிறகு திருமாலிருஞ்சோலைக்கு சென்று அதற்கு அருகிலே இருக்கக்கூடிய திவ்யதேசங்கள், கூடலழகர், திருமோகூர் போன்ற திவ்யதேசங்கள் அவற்றையெல்லாம் மங்களாசாசனம் பண்ணுகிறார். அதற்கு பிறகு திருப்புல்லானியை சென்று அடைந்து அங்கே சேத்து தரிசனம் பண்ணுகிறார். சேத்து என்பது எம்பெருமான் கட்டிய பாலம். இந்த திருப்புல்லானியிலே தெற்கு கரையிலே, தெற்கு கோடியிலே இருக்கக்கூடிய அந்த கடற்கரையிலே எம்பெருமானார் அங்கே சென்று மங்களாசாசனம் பண்ணுகிறார்.
சேது என்ற அந்த இடத்துக்கு மிகவும் ஒரு பெருமை உண்டு. பொதுவாக கடலை போய் தொடுவதோ அதிலே தீர்த்தம் ஆடுவதோ இதெல்லாம் நாம் பருவ காலங்களிலே மட்டும்தான் பண்ணலாம். அதாவது பௌர்ணமி, அமாவாசை போன்ற நாட்களிலே தான் அது பண்ணலாம். அதுவும் ஏதாவது ஒரு விசேஷ சமயங்களிலே தான் பண்ணுவது. ஆனால் இந்த சேதுக்கரை என்று சொல்லக்கூடிய திருப்புல்லானி கரை, அங்கே இருக்கக்கூடிய கடற்கரை, அது எம்பெருமானுடைய நேரடி சம்பந்தம் இருந்ததனாலே அங்கேதான் எம்பெருமான் இந்த பாலத்தை அமைத்தான். அதே போல அங்கேதான் எம்பெருமான் சில நாட்கள் காத்திருந்து சமுத்திரராஜனிடத்திலே முன்பு சரணாகதி எல்லாம் பண்ணினான். அதனாலே அந்த இடத்துக்கு மிகவும் விசேஷம். இந்த சேது என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தை நாம் எப்பொழுது வேண்டுமானாலும் போய் தரிசிக்கலாம். அங்கே எப்பொழுதும் தீர்த்தமாடலாம். அதிலே நாளெல்லாம் கணக்கில்லை. அப்படி அந்த சேதுவிலே தீர்த்தமாடினால், அந்த இடத்திலே அந்த சேது கரையிலே தீர்த்தமாடினால் அது நமக்கு இருக்கக்கூடிய பாபங்களை எல்லாம் போக்கும் என்று சொல்லுவார்கள். நாம் அதற்காக நாம் அங்கே பண்ணுவதில்லை. நாம் எம்பெருமானுடைய சம்பந்தம் உள்ள இடம், அங்கே தீர்த்தமாட வேண்டும் என்பதற்காக தான் நாம் பண்ணுவோமே தவிர பாப்பங்கள் போவதற்காக போய் நாம் எந்த ஒரு காரியமும் பண்ணுவதில்லை. எம்பெருமானுடைய சம்பந்தம் உத்தேசியம் அப்படி அந்த இடம் சொல்லப்படுகிறது. அங்கேயும் எம்பெருமான் இருக்கக்கூடிய அந்த திருப்புல்லானி திவ்யதேசத்தையும் சென்று எம்பெருமானார் மங்களாசாசனம் பண்ணினார். அதற்கு பிறகு அங்கிருந்து புறப்பட்டு ஆழ்வார் திருநகரி திவ்யதேசத்தை சென்று அடைகிறார். திருக்குறுகூர் என்று சொல்லக்கூடிய அற்புத திவ்யதேசம் நம்மாழ்வாருடைய அவதாரஸ்தலம். அங்கே நம்மாழ்வாருக்கும் பொலிந்தென்ற பிரானுக்கும் எம்பெருமானார் மங்களாசாசனம் பண்ணுகிறார். நம்மாழ்வாருக்கு எம்பெருமானாரை கண்டு மிகவும் ஆனந்தம். எம்பெருமானாரை மிகவும் கௌரவித்தார். இவருக்கு சகல மரியாதைகளையும் கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு அதை அவர் கொடுத்தார். அந்த சமயத்திலே தான் ஒரு விசேஷமான ஒரு சம்பவம் நடக்கிறது. எம்பெருமானார் ஆழ்வாரிடத்திலே பிரார்த்திக்கிறார். நமக்கு தேவரையுடைய திருவடியாக இருக்க வேண்டும், திருவடி நிலைகளாக இருக்க வேண்டும் என்று ஆசை என்று பிரார்த்திக்க, அதை கேட்டு நம்மாழ்வாரும் மிகவும் உகந்து நம்முடைய திருவடி நிலைகள், அதாவது இப்போ பெருமாளுக்கு ஸ்ரீ ஷடகோபம்னு சொல்லிக்கிறோம் இல்லையா, அது எல்லாருக்கும் ஸ்ரீ ஷடகோபம்னு சொல்லக்கூடாது. பெருமாளுக்கு ஸ்ரீ ஷடகோபம், தாயாருக்கு ஸ்ரீ ஷடகோபம், ஆண்டாளுக்கு ஸ்ரீ ஷடகோபம். ஏன்னா ஆண்டாள் நாச்சியார் ஸ்தானத்திலே இருப்பதனாலே பெருமாளுடைய திருவடி நிலைகள் தான் ஆண்டாள் மற்றும் தாயார் இவர்களுக்கெல்லாம் அதே ஸ்ரீ ஷடகோபம் என்று சொல்லலாம். ஆனா இப்ப ஆழ்வார்களுக்கெல்லாம் பார்த்தோம்னா, இப்ப நம்மாழ்வாருக்கு யாரை நாம் திருவடி நிலைகளாக சொல்லுவோம் என்றால், பொதுவாக அந்தந்த ஆழ்வாருக்கு யார் மிகவும் விருப்பமான பிரியமான சிஷ்யரோ பிரியமான அடியவரோ அவர்களைத்தான் நாம் திருவடி நிலைகளாக சொல்ல வேண்டும். அக்காலத்திலே நம்மாழ்வாருக்கு மதுரகவி ஆழ்வார் தான் மிகவும் பிரியமான சிஷ்யராக இருந்தார். அதனாலே நம்மாழ்வாருடைய திருவடி நிலைகளுக்கு மதுர கவிகள் என்று திருநாமம். எல்லா திவிதேசங்களிலும் மதுர கவிகள் என்றுதான் திருநாமம். ஆழ்வார் திருநகரிலே அப்படித்தான் இருந்தது. ஆனால் எம்பெருமானார் போய் பிரார்த்தித்த உடனே, இனிமேல் இந்த திவிதேசத்திலே ஆழ்வார் திருநகரியிலே நம்முடைய திருவடி நிலைகளுக்கு ஸ்ரீ ராமானுஜம் என்று திருநாமம் இருக்கட்டும் என்று ஆழ்வாரே சங்கல்பம் பண்ணினார். அதனாலே ஆழ்வார் திருநகரில மட்டும் நம்மாழ்வாருடைய திருவடி நிலைகளுக்கு ஸ்ரீராமானுஜம் என்று திருநாமம், மற்ற திவிதேசங்களிலே மதுர கவிகள் என்று திருநாமம். இதை மற்ற ஆழ்வார்களுக்கெல்லாம் பார்த்தோம்னா, பொய்கை ஆழ்வார் தொடக்கமாக எல்லா ஆழ்வார்களுக்கும் பார்த்தோம்னா, பொதுவாக எல்லா ஆழ்வார்களுக்கும் திருவடி நிலைகள் ஸ்ரீராமானுஜம் என்றே சொல்லப்படுகின்றன. எதனாலே என்றால், எம்பெருமானார் தான் ஆழ்வார்களுடைய பெருமையை நன்றாக எடுத்து உலகுக்கு பறைசாற்றினார். அவருடைய பிரபந்தங்கள் உலகத்திலே நன்றாக சிறந்த முறையிலே எல்லாரும் அறிந்து கொள்ளும்படிக்கு வியாக்கியானங்களை எல்லாம் இந்த திவ்ய பிரபந்த பாசனங்களுக்கு ஏற்படுத்த வேண்டும் என்று திருவுள்ளம் கொண்டு பிள்ளான் மூலமாக அந்த கிரமத்தை தொடங்கி வைத்தார். இப்படி ஆழ்வார்களுடைய பெருமையை நன்றாக வெளியிட்டதனாலே எல்லா ஆழ்வார்களுடைய திருவடியின் நிலைகளுக்கும் ஸ்ரீ ராமானுஜம் என்றே திருநாமம். பேயாழ்வாருக்கு திருமழிசை ஆழ்வார் என்று சொல்லுவார்கள். ஏன்னா பேயாழ்வாராலே திருத்தப்பட்டவர் திருமழிசை ஆழ்வார். பேயாழ்வாரை தனக்கு ஆச்சாரியாக கொண்டிருப்பார். ஆனால் பேயாழ்வாருக்கு திருமழிசை ஆழ்வார்னு சில சமயங்களில் சொல்லுவார்கள். அதே இப்போ ஆச்சாரியர்களுக்கு பார்த்தோம்னா, அந்தந்த ஆச்சாரியருக்கு அவரவருடைய
பிரதான சிஷ்யர் இருப்பார் இல்லையா, அவர்தான் திருவடி நிலைகள். இப்போ ஸ்ரீமன் நாதமுனிகளுக்கு யார் திருவடி நிலைகள் என்று பார்த்தோம்னா உய்ய கொண்டார் என்று சொல்ல வேண்டும். அதே போல உய்ய கொண்டாருக்கு யார் திருவடி நிலைகள்னா மணக்கால் நம்பின்னு சொல்ல வேண்டும். மணக்கால் நம்பிக்கு ஆள வந்தார்னு சொல்லணும். ஆள வந்தாருக்கு பெரிய நம்பி என்று சொல்ல வேண்டும். பெரிய நம்பிக்கு எம்பெருமானார் என்று சொல்ல வேண்டும். அதே போலதான் எல்லா ஆச்சாரியர்கள், பெரிய நம்பிக்கை சமகாலத்திலே இருந்தவர்களான ஆச்சாரியர்கள் எல்லாருக்கும் திருக்கோட்டியூர் நம்பி, திருமாலை ஆண்டான், இவர்களுக்கெல்லாம் கூட திருவடி நிலை என்றால் ஸ்ரீராமானுஜம் என்று சொல்ல வேண்டும். ஏன்னா எல்லாருக்கும் அந்த எம்பெருமானார் திருவடி நிலையாக இருக்கும் அளவுக்கு அவர்களுக்கு தொண்டு செய்திருக்கிறார். அவர்களிடத்தில் பக்தி கொண்டிருக்கிறார். எம்பெருமானாருக்கு யார் திருவடி நிலைகள் என்று பார்த்தால் முதலியாண்டான். முதலியாண்டான் தான் அவருடைய திருவடி நிலைகள். திருவடி நிலைகள்னா பாதுகைகள் என்று அர்த்தம். முதலியாண்டான் தான் பொதுவாக திருவடி நிலைகள். அதே திருமலையிலே மட்டும் எம்பெருமானாருக்கு திருவடி நிலைகள் யார் என்று பார்த்தா அனந்தாழ்வான் என்று சொல்லுவார்கள். இதே போல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆச்சாரியருக்கும் அவரவர்களுடைய பிரதான சிஷ்யர்களை திருவடி நிலைகளாக சொல்லுவார்கள். இப்படி இங்கே நம்மாழ்வாருடைய திருவுள்ளத்தினாலே அவருடைய திருவடி நிலைகள் எம்பெருமானார் என்று அழைக்கப்படுகின்றன. அதற்கு பிறகு எம்பெருமானார் நவ திருப்பதி திவ்யதேசங்கள், மற்ற திவ்யதேசங்கள்லாம் இருக்கு, அதை சுத்தி ஆழ்வார் திருநறியை சுத்தி இருக்கக்கூடிய எல்லா இடங்களிலும் மங்களாசாசனம் பண்ணி இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் போகும்பொழுது ஆங்காங்கே இருக்கக்கூடிய பிரமத்த வித்வான்கள் அவர்களை எல்லாம் ஜெயித்து நம்முடைய விசிஷ்டாத்வைத்த சித்தாந்தத்தை நன்றாக நிலைநிறுத்துகிறார். இது எம்பெருமானாருடைய யாத்திரை இப்படி போய்கொண்டே இருக்கிறது. அந்த கிரமத்திலே அந்த நவ திருப்பதிகளை முடித்துவிட்டு திருக்குறுங்குடி திவிதேசத்தை அடைகிறார். யாத்திரை கிரமங்களிலே ஒரு சில சமயங்கள் நாம் பார்க்கும் பொழுது, ஒரு உதாரணத்துக்கு எம்பெருமானாருடைய சரித்திரத்துல பார்த்தோம் என்றால், திருக்குறுங்குடி வரைக்கும் வருபவர் வானமாமலை திவ்யதேசத்தை அவர் மங்களாசாசனம் பண்ணுவது நேராக கிரந்தத்திலே காட்டப்படவில்லை. ஆனா அவ்வளவு தூரம் போனவர் அங்கே போகாமல் இருந்திருப்பாரா? சந்தேகம்தான். கண்டிப்பா போயிருக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. இதே போலத்தான் இப்ப திருமங்கை ஆழ்வாருடைய பாசுரங்கள்ல பார்த்தாலும் திருக்குறுங்குடிக்கு மங்களாசாசனம் பண்ணியிருக்கிறார். ஆனால் வானமாமலைக்கு நிறைய பாசுரங்கள் இல்லை. ஆனா அவ்வளவு தூரம் போய் அங்கே மங்களாசாசனம் பண்ணினவர் வானமாமலைக்கு போகாமல் இருந்திருப்பாரா? அதே போல பக்கத்திலே இருக்கக்கூடிய எத்தனையோ திவ்யதேசங்கள், நவ திருப்பதி திவ்யதேசங்களா இருக்கட்டும், இன்னும் ஸ்ரீவில்லிபுத்தூரா இருக்கட்டும், அங்கெல்லாம் அவர் போயிருக்கலாம். ஏன்னா அந்த வழிகளிலே தான் அந்த திவ்யதேசங்கள் காணப்படுகின்றன. ஆனாலும் அங்கே ஒரு பாசுரங்கள் கிடைப்பதில்லை. அவருடைய சரித்திரங்களிலே நேரே அங்கே போனதாக தெரியவில்லை. ஆனாலும் அங்கே போயிருக்க மாட்டார்கள்னு நம்ம உறுதியா சொல்ல முடியாது. ஒரு ஒரு சமயத்திலே முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு இடங்களை மட்டும் சொல்லிவிட்டு மற்ற இடங்களை விட்டு இருக்கலாம். இதுக்காக சொல்ல வந்தேன்னா, இங்கே திருக்குறுங்குடி என்கிற திவ்யதேசத்தை அடைகிறார். அங்கே ஒரு ஆச்சரியமான நிகழ்வு நடக்கிறது. திருக்குறுங்குடி நம்பி எம்பெருமான், அந்த எம்பெருமான் அர்ச்சகர் மூலமாக எம்பெருமானாரிடத்துல பேசுகிறார். இந்த எம்பெருமானுக்கு ஒரு கேள்வி, அவனுக்கே ஒரு கேள்வி. எல்லாரும் அவனிடத்துல போய் கேட்பார்கள், இது ஏன் நடக்கிறது, இது ஏன் நடக்கிறது, இப்படி எல்லாம் எனக்கு கஷ்டம் எல்லாம் இருக்குன்னு எல்லாரும் அவனை கேட்பார்கள். இப்ப அவனுக்கு ஒரு கேள்வி. என்ன கேள்வின்னா, எத்தனையோ அவதாரங்களை நான் பண்ணியிருக்கேன். ஆனா எனக்கு எவ்வளவு நான் உபதேசங்களும் பண்ணியிருக்கேன். கிருஷ்ணாவதாரத்துல உபதேசம், வராக அவதாரத்துல உபதேசம் அப்படிலாம் பண்ணியிருக்கேன். ஆனா எனக்கு அத்தனை சிஷ்யர்கள் கிடைக்கவில்லை. ஆனா நீர் எப்படி இவ்வளவு சிஷ்யர்களை கொண்டு வருகிறீர், எப்படி நம்முடைய இந்த தரிசனத்துக்கு பலரையும் சேர்க்கிறீர் என்று எம்பெருமானுக்கு சந்தேகம். அதை கேட்கிறார் எம்பெருமானார் இடத்துல. அதற்கு எம்பெருமானார் சொல்றார், கேட்டது சரிதான், ஆனா எப்படி கேட்கணுமோ அப்படி கேட்டால் அதற்கு நாம் பதில் சொல்லுவோம். உமக்கோ சந்தேகம் இருக்கு, அப்ப நீர் சிஷ்ய ஸ்தானத்திலே இருந்து கேட்டீர் என்றால் நாம் இதற்கு பதிலளிப்போம் என்று எம்பெருமானார் சொல்லுகிறார். உடனே அதை கேட்ட நம்பியும் என்ன பண்ணுகிறான், எம்பெருமான் தன்னுடைய கர்ப்ப கிரகத்துக்குள்ளே ஒரு ஆசனத்தை, விசேஷமாக ஒரு ஆசனத்தை எம்பெருமானாருக்கு அளித்து தான் தன்னுடைய பீட்டத்தை விட்டு இறங்கி இருந்து அந்த எம்பெருமானாரிடத்திலே பணிவோடு நின்று கொண்டு கேட்கிறான். இப்ப சொல்லும், என்ன விஷயம் என்று சொல்லும் என்று கேட்கிறான்.
உடனே எம்பெருமானார் என்ன பண்றார்? தான் அந்த ஆசனத்திலே உடனே அமர்ந்து விடவில்லை. அதிலே தன்னுடைய ஆச்சாரியன் பெரிய நம்பி எழுந்தருளி இருப்பதாக பாவித்துக் கொண்டு தான் அதுக்கு அருகிலே இருந்து கொண்டு இந்த துவயமகா மந்திரத்தினுடைய பெருமையை எடுத்து உரைத்து, துவயம் என்றது நம்முடைய சம்பிரதாயத்தில் மிக முக்கியமான மந்திரமாக சொல்லப்படுகிறது. ஜப்தபியம் குரு பரம்பரையும் துவயமும் என்று பிள்ளைலோக்காச்சாரியர் காட்டியுள்ளார். ஒரு பிரபந்தனானவனுக்கு எப்பொழுதும் ஜபம் பண்ண வேண்டியது எது என்றால் குரு பரம்பரை துவயம். குரு பரம்பரா மந்திரம் என்று சொல்வார்கள். அஸ்மத் குருபியோ நமக, அஸ்மத் பரமகுருபியோ நமக, அஸ்மத் சர்வகுருபியோ நமக என்று சொல்லி ஸ்ரீதராய நமக வரைக்கும் அதுதான் குரு பரம்பரா மந்திரம். அதை ஒரு தடவை சொல்லணும். அதுக்கு பிறகு துவய மகாமந்திரத்தை சொல்லணும். அதுக்கப்புறம் திரும்பவும் குரு பரம்பரையை சொல்லணும், துவயத்தை சொல்லணும். இப்படித்தான் சொல்லிக்கொண்டே இருக்கணும். இதுதான் நமக்கு ஜபத்துக்கு விஷயம். அது மாலையெல்லாம் வச்சுட்டு ஜபம் பண்ணக்கூடாது. நாம் மனதளவிலே அந்த எம்பெருமானுடைய வைபவங்கள், துவய மகாமந்திரத்திலே காட்டப்படக்கூடிய அர்த்தங்கள், எம்பெருமானே உபாயம், பிராட்டி நமக்கு புருஷகாரம், அந்த எம்பெருமானுக்கும் பிராட்டிக்கும் இருக்கக்கூடிய அந்த சேர்த்தியிலே தொண்டு பண்ணுவது நமக்கு கைங்கரியம், அதுதான் நமக்கு பிராப்தியம், பிரயோஜனம் என்று நினைக்க வேண்டும். அதை நினைத்துக் கொண்டே நம்ம அந்த குரு பரம்பரையும் துவயத்தையும் சொல்ல வேண்டும் என்று சொல்லுவார்கள். எதுக்காக இதை சொல்றேன்னா, அந்த துவய மகா மந்திரத்தினுடைய பெருமையைத்தான் இங்கே எடுத்து உரைக்கிறார். இதை சொல்லித்தான் இந்த உலகத்தை எல்லாம் நான் திருத்துகிறேன். ஏன்னா இந்த துவய மகா மந்திரத்தை சொல்லும் பொழுதே எம்பெருமானுடைய பெருமை தெரிய வருது, பிராட்டியுடைய பெருமை தெரிய வருது, நம்முடைய இயலாமை தெரிய வருகிறது, நமக்கு வேறு கதி இல்லை என்பது தெரிய வருகிறது, எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணங்கள் அதை தெரிந்து கொள்கிறோம். அந்த பிராட்டியும் எம்பெருமானையும் நமக்கு உத்தேசியர்கள், குறிக்கோள் என்பதை நன்றாக அறிந்து கொள்கிறோம். இப்படி இந்த துவயத்தினுடைய இந்த துவய மந்திரத்தை மற்றவர்களுக்கு உபதேசித்து அதனுடைய அர்த்தம் அவர்களுடைய மனதிலே படப்பட அவர்கள் தன்னுடைய ஸ்ரீ வைஷ்ணவர்களாக அடியார்களாக ஆகிறார்கள். இந்த விஷயத்தை தான் எம்பெருமான் ராமானுஜரிடத்திலிருந்து கேட்கிறான். ராமானுஜர் அதை எடுத்து விளக்க, அதை கேட்டு எம்பெருமானுக்கு பரம சந்தோஷம். இப்படி ஒரு நல்ல வழி இருக்குங்கிறது எனக்கு தெரியாம போயிடுத்தேன். நான் துவயமகாமந்திரத்தை பிராட்டிக்கு மட்டும் உபதேசித்து விட்டு விட்டேன். நீர் எல்லாருக்கும் அதை உபதேசித்து, யாருக்கெல்லாம் ஆசை இருக்கோ அவர்களுக்கெல்லாம் உபதேசித்து அவர்களெல்லாம் நம்முடைய அடியவர்களாக ஆக்குகிறீரே என்று எம்பெருமான் உகக்கிறான். மிகவும் ஆனந்தப்பட்டு அந்த எம்பெருமானாரை தனக்கு ஆச்சாரியனாகவே ஏற்றுக்கொள்கிறான். இதனால தான் அந்த திவ்யதேசத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமான் நம்பி எம்பெருமானுக்கு ஸ்ரீ வைஷ்ணவ நம்பி என்றே திருநாமம். அதாவது அந்த எம்பெருமான் திருக்குறளுடைய நம்பிங்கிறது எல்லாருடைய நம்பினா குணபூர்ணன் என்று அர்த்தம். குணங்களிலே நிறைவே உடையவன், எல்லா திருக்கல்யாண குணங்களும் உடையவன். வாத்சல்யம், சௌஷீல்யம், சௌலபியம், மார்தவம், ஆர்ஜவம், சௌஹார்தம் என்று எத்தனையோ குணங்கள். வாத்சல்யம்னா தாயன்பு, சௌஷீல்யம்னா எளிமை, சௌலபியம்னா பிடித்துக் கொள்வதற்கு சௌகரியமாக இருப்பது, சுலபனாக இருப்பது, மார்தவம்னா மென்மைத்தன்மை, ஆர்ஜவம்னா நேர்மைத்தன்மை. இது போன்ற எல்லா குணங்களும் எம்பெருமானிடத்தை நிறைந்திருக்கின்றன. அதனாலே அவன் நம்பி என்று திருநாமத்தை உடையவனாக இருக்கிறான். அந்த நம்பி இப்ப என்ன ஆகிவிட்டான்? எம்பெருமானாருடைய சம்பந்தம் பெற்றதனால், எம்பெருமானாரை தனக்கு ஆச்சாரியனாக ஏற்றுக்கொண்டதனாலே ஸ்ரீ வைஷ்ணவ நம்பி என்று ஆகிவிட்டான். அப்படி அந்த ஸ்ரீ வைஷ்ணவ நம்பி என்கிற திருநாமத்தை எம்பெருமானாரே எம்பெருமானுக்கு சாற்றுகிறார். அதனால்தான் அந்த திருக்குறுங்குடி நம்பி எம்பெருமானுக்கு இன்றளவும் ஸ்ரீ வைஷ்ணவ நம்பி என்று ஒரு திருநாமம் இருக்கிறது. அப்படி அந்த திருக்குறுங்குடியிலே இருந்து இதையெல்லாம் பண்ண, திருக்குறுங்குடி விஷயமாக இன்னொரு சரித்திரமும் சொல்லுவார்கள். அதாவது எம்பெருமானாருக்கு இந்த திருக்குறுங்குடி எழுந்தருளி அங்கிருந்து திருவனந்தபுரத்துக்கு எம்பெருமானார் செல்லுகிறார். அது மற்றொரு சமயமாக இருக்கலாம். ஏன்னா இந்த சமயத்திலே குரு பரம்பரையிலே இந்த கிரமம் தான் காட்டப்படுது, வரிசையா யாத்திரைகள் போகிறார்கள் தான். ஆனா மற்றொரு சமயம் திருவனந்தபுரத்துக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய திருக்கோயில், திரு அனந்த பத்மநாபன் என்று சொல்லக்கூடிய அந்த எம்பெருமான், அவனுடைய திருக்கோயில், அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகங்களை எல்லாம் சீர் பண்ண வேண்டும், சீர் செய்ய வேண்டும் என்று எம்பெருமானாருக்கு ஆசை. ஆனால் எம்பெருமானுக்கோ, அந்த அனந்த பத்மநாபன் எம்பெருமானுக்கோ அங்கே இருக்கக்கூடிய கைங்கரியவர்களை எதுவும் பண்ண வேண்டாம், இங்க இருக்கக்கூடிய கிரமம் அப்படியே இருக்கட்டும் என்று எம்பெருமானுக்கு திருவுள்ளம். அதனால எம்பெருமான் என்ன பண்ணுகிறான்னா, கருடாழ்வாரை கொண்டு எம்பெருமானாரை அப்படியே அவர் படுத்திருந்த கட்டிலோட எடுத்து கொண்டு வந்து திருக்குறுங்குடியிலே விட்டு விடுகிறார் கருடாழ்வார். ஏன்னா திருக்குறுங்குடியும் திருவனந்தபுரமும் கொஞ்சம் நெருக்கத்துல தான் இருக்கு. மலையாள திவ்யதேசங்கள் பக்கத்துல தான் திருக்குறுங்குடி நம்பி இருக்கு. திருக்குறுங்குடி க்ஷேத்திரம் இருப்பதனாலே அங்கே கொண்டு வந்து விட்டு விடுகிறார்.
அவர் கூட போன எத்தனையோ அடியார்கள் எல்லாம் போயிருப்பார்கள். அவர்கள் எல்லாம் யாரும் இங்கே வரவில்லை. அவர்கள் எல்லாம் திருவனந்தபுரத்திலே இருக்கார்கள். எம்பெருமானார் வழக்கம் போலே காலையிலே எழுந்து கொள்கிறார். அவர் எங்க இருக்கான்னு கூட தெரியல. ஏன்னா அவ்வளவு பகவத் அனுபவத்திலே திளைத்திருப்பதனால சமயங்களில் அதெல்லாம் தெரியாது. அப்படியே அங்கே ஒரு நதி இருக்கு. அந்த நதியில தீர்த்தம் ஆடுகிறார். தீர்த்தம் ஆடிவிட்டு தனக்கு அனுஷ்டானங்கள் செய்வதற்கு உதவியாக வடுக நம்பி இருப்பார். அந்த வடுக நம்பியை அழைக்கிறார். வடுகா, எங்கே இருக்கிறாய்? வா, திருமணம் எடுக்க வேண்டும் என்று அழைக்க, உடனே அப்பொழுது எம்பெருமான் தானே, ஏன்னா அங்கதான் யாரும் இல்லையே, வடுக நம்பி இல்லை, எந்த அடியார்களும் கூட போன எந்த அடியார்களும் இல்லை. ஏன்னா எம்பெருமான் இவரை மட்டும்தான் கொண்டு வந்து விடும்படிக்கு பண்ணியிருக்கிறான். அப்ப மத்த அடியார்கள்லாம் அங்கேயே திருவனந்தபுரத்தை தங்கிவிட, வடுகா வடுகான்னு கூப்பிடுறாரு, யாருமே வரல. உடனே ஸ்ரீ வைஷ்ணவ நம்பியான எம்பெருமான் பார்க்கிறான். எம்பெருமானாருக்கு நாம் கொஞ்சம் கைங்கரியம் பண்ணலாமே என்று அவனே இந்த வடுக நம்பி வடிவை எடுத்து கொண்டு வந்து எம்பெருமானார் திருமுன்பே நிற்கிறான். எம்பெருமானார் சொல்ற, எங்க போயிட்டேன், திருமணம் எடுக்கணும், சீக்கிரமா திருமணம் குழைச்சு கொடு என்று கொடுக்க சொல்ல, அவனும் திருமணம் எல்லாம் குழைத்து கொடுக்க அதை தான் எடுத்து அணிந்து கொண்டு தன்னுடைய அந்த திருமணம் இட்டுக்கொண்ட பிறகு அந்த சேஷ பிரசாதம் மிச்சம் இருக்குமே அதை தன்னுடைய சிஷியனை கொடுக்கிறார். வடுக நம்பி கொடுக்கிறார். அதை வடுக நம்பி அப்படியே அணிந்து கொள்கிறார். அந்த ஈரம் கூட காலையில வடுக நம்பி மறைந்து விடுகிறார். இவர் சரி இங்கே காணும், நாம் போய் எம்பெருமானுக்கு மங்களாசாசனம் பண்ணலாம் என்று திருக்குறுங்குடி நம்பி சன்னிதிக்கு போக, அங்கே எம்பெருமானுடைய திருநெற்றியிலே அப்படியே ஈரத்தோட இந்த திருமணானது சேவை சாதிக்கிறது. அங்கிருந்தவர்கள்லாம் ஆச்சரியப்படுகிறார்கள். இதுன்னு நாம் திருமண் காப்பே சாத்தல, அவருக்கு இப்படி திருமண் காப்பு அழகாக தெரிகிறது என்று ஆச்சரியப்பட, அப்பொழுதுதான் எம்பெருமானாருக்கு தோன்றுகிறது, ஓ இவர்தான் அங்கே வந்திருக்கார், நம்முடைய வந்தவர்கள் எல்லாம் அங்கே தங்கிவிட்டார்கள் என்று அது தெரிய மிகவும் பக்திரார் என்று அங்கே பார்க்கப்படுகிறது. எம்பெருமான் எவ்வளவு ஆச்சாரன், எம்பெருமானாரிடத்தில் எவ்வளவு பிரதிபத்தி கொண்டிருந்தான் என்பது இதிலிருந்து நன்றாக நமக்கு காட்டப்படுகிறது. அப்படி இந்த திருக்குறுங்குடி நம்பி விஷயமாக இன்னொரு சரித்திரமும் நாம் பார்க்கிறோம். அதற்கு பிறகு இந்த திருக்குறுங்குடியிலிருந்து புறப்பட்டு திருவன்பரிசாரம், திருவாட்டாறு, திருவனந்தபுரம் போன்ற திவ்ய தேசங்களுக்கு எம்பெருமானார் மங்களாசாசனம் பண்ணுகிறார். அப்படியே இப்போ அங்கிருந்து புறப்பட்டு மேற்கு கடற்கரை வழியாக செல்கிறார். அப்பொழுது பல மலைநாட்டு திவ்ய தேசங்கள் அங்கேயெல்லாம் சென்று நிறைய வாதங்களை எல்லாம் பண்ணுகிறார். முக்கியமா திருவனந்தபுரத்திலே நிறைய வாதங்கள் எல்லாம் பண்ணி அங்கிருந்தவர்களை ஜெயித்து அங்கே ஒரு மடத்தையும் ஏற்படுத்தி அங்கே சில கைங்கரிய பரர்களையும் அமர்த்தினார் என்று சொல்லப்படுகிறது. திருவனந்தபுரம் மிக பிரசித்தமாக நல்ல ஸ்ரீ வைஷ்ணவம் தழைத்து ஓங்கி இருந்த ஒரு காலம் உண்டு என்று சொல்லுவார்கள் பெரியோர்கள். அதுக்கு பிறகு அப்படியே ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயமானது அங்கே இல்லாமலே கிட்டத்தட்ட இல்லாமலே போய்விட்டது. அது மலையாள திவ்யதேசம் முழுக்கவே அப்படித்தான் இருக்கு. பெரிசா அங்க ஸ்ரீ வைஷ்ணவர்கள் என்று யாரும் இல்லை. அருளிச்செயல் இங்கே இருக்கிறது போல அங்க அருளிச்செயல் சேவா காலம் அதெல்லாம் இங்க இருக்கிறது போல உற்சவாதிகள்லாம் அங்க நடப்பதில்லை. அங்கே வேறு விதமாக நடக்கிறது. அப்படி அந்த திருவனந்தபுரத்திலே ஒரு மடத்தை ஏற்படுத்தி அங்கிருந்த பல இதர மத வித்வான்கள் அவர்களை எல்லாம் ஜெயித்தார். அதுக்கு பிறகு பல திவ்யதேசங்கள் மலைநாட்டு திருப்பதிகளை எல்லாம் சேவித்து மங்களாசாசனம் பண்ணி அப்படியே மேற்கு கடற்கரை மார்க்கமாக சென்று உத்தர பாரத தேசத்தை அடைகிறார். பாரத தேசத்தில் உத்தர வடக்கு பகுதி அங்கே சென்று சேர்க்கிறார். அங்கே மதுரா, ஷால கிராமம், துவாரகா, அயோத்தியா, பதரிகாசிரமம், நைமிஷாரண்யம், புஷ்கரம் போன்ற இடங்களுக்கு சென்று அங்கே மங்களாசாசனம் பண்ணுகிறார். இதில் சிலது பல திவ்யதேசங்கள் தான். மதுராங்கிறது திவ்யதேசம், வடமதுரை, ஷால கிராமம் திவ்யதேசம், துவாரகை திவ்யதேசம், அயோத்தியா திவ்யதேசம், பதரிகாசிரமம் திவ்யதேசம், நைமிஷாரண்யம் அதுவும் திவ்யதேசம், புஷ்கரம் திவ்யதேசம் இல்லை, அது ஒரு புண்ணிய கஷேத்திரம் புஷ்கரம் என்பது. எம்பெருமான் அங்கே தீர்த்த வடிவாகவே இருந்தான் என்று சொல்லுவார்கள். இப்படி புஷ்கரம் போன்ற இடங்களில் தான் மங்களாசாசனம் பண்ணி அது பிறகு கோகுலம், கோவர்தனம், பிருந்தாவனம் போன்ற இடங்களுக்கும் சென்று அங்கேயும் ஆச்சரியமாக பல பேரை ஜெயிக்கிறார். பல பல வாதிகளை கண்டு அவர்களிடத்துல வாதம் பண்ணி அவர்களையெல்லாம் ஜெயிக்கிறார். பல சமயங்களில் இப்படி தோற்று போனவர்கள் எம்பெருமானாருடைய அடிமைகளாக, எம்பெருமானாருடைய பக்தர்களாக ஆகிறார்கள். எம்பெருமானார் என்ன சொன்னாலும் கேட்கிறேன் என்ற அளவுக்கு அவர்கள் ஆகிறார்கள். அப்படி இவர்களை எல்லாம் ஜெயிக்கிறார். அங்கிருந்து அவர் காஷ்மீர தேசத்தை அடைகிறார். இப்ப 2வது தடவை காஷ்மீர தேசம், முதல் தடவை போயிட்டு வந்தார். அங்கே எழுந்தருளி அங்கே இருந்த ஸ்ரீகோஷத்தை வாங்கி கொண்டு அதைத்தான் நடுவில் இழந்து அதுக்கு பிறகு அதை அடிப்படையாக கொண்டு இந்த போதாய நிவர்த்தியை அடிப்படையாக கொண்டு மேலே ஸ்ரீபாஷ்யத்தை அருளினார் என்று நாம் பார்த்தோம். இப்ப அந்த ஸ்ரீபாஷ்யத்தை கொண்டு போய் சரஸ்வதி தேவிட்ட
தேவியிடத்திலே காண்பிக்கலாம். ஏன்னா அந்த காஷ்மீரத்திலே அந்த தேசத்திலே சரஸ்வதி தேவிக்கு என்று ஒரு கோயில் இருக்கிறது. அங்கே பிரசித்தமாக, ஏன்னா அது கல்விக்கு கடவுள் என்று பொதுவாக சொல்லப்படுவதனாலே, கல்விக்கு தெய்வம் என்று பொதுவாக சொல்லப்படுவதனால அந்த அந்த பிராந்தியத்தில் இருப்பவர்கள் அதை பிரசித்தமாக கொண்டிருந்தார்கள். அங்கே இருக்கக்கூடிய சரஸ்வதி பண்டாரம் அங்கே அவர் அடைந்தார். அந்த சரஸ்வதி தேவி தானே வந்து உடையவரை எதிர்கொண்டு அழைத்தார் என்று சொல்லுவார்கள். அப்படி அழைத்த போது அவள் கேட்கிறாள் எம்பெருமானாரை பார்த்து. இந்த சாந்தோக்கிய உபநிஷத்திலே தஸ்யதா கப்பியாசம் புண்டரீகம் ஏவம் அக்ஷினி என்று ஒரு அழகான ஸ்லோகம் இருக்கிறது. அதற்கு ஒரு நல்ல அர்த்தத்தை சொல்ல வேண்டும் என்று கேட்க, அதற்கு எம்பெருமானார் மிக அழகான விளக்கத்தை கொடுக்கிறார். தஸ்யதா கப்பியாசம் புண்டரீகம். இதைத்தான் முன்னாடியே நாம் பார்த்தோம். யாதவ பிரகாஷ் இடத்திலே பாடம் கேட்ட பொழுது இந்த கப்பியாசம் என்று சொன்னதனால கப்பியுடைய ஆசனவாய் என்று அர்த்தம் கொண்டு அதை போல இருக்கக்கூடிய தாமரை புண்டரீகம்னு இருக்கு, ஆனால் தாமரைங்கிறத சொல்றார். அப்படிப்பட்ட தாமரை போன்ற கண் என்று சங்கரர் முதலானவர்கள் அதை விளக்கியிருக்கார்கள். அது சரஸ்வதிக்கு பிடிக்கவில்லை. அதை தன்னுடைய கருத்திலே கொண்டு எம்பெருமானாரை பார்த்து கேட்கிறாள், இதுக்கு என்ன உண்மையான அர்த்தம் என்பதை நீர்தான் சொல்ல வேண்டும் என்று கேட்க, அதற்கு எம்பெருமானார் அழகான அர்த்தத்தை எடுத்து உரைக்கிறார். அதாவது நல்ல ஒரு குளத்திலே, நிறைய நீர் நிறைந்திருக்கக்கூடிய குளத்திலே நீண்ட பருத்த தண்டுகளை உடைய ஒரு தாமரை, அந்த தாமரை நன்றாக மலர்ந்து இருந்தால் எப்படி இருக்குமோ, சிவந்து இருக்குமோ, அந்த சிவந்து இருக்கக்கூடிய நிலையிலே இருக்கக்கூடிய கண்கள், எம்பெருமானுடைய திருக்கண்கள் அப்படி இருக்கும் என்று அதற்கு ரொம்ப அழகான விளக்கத்தை எடுத்து காட்டுகிறார். அதை கேட்டு அவளுக்கு பெரிய மகிழ்ச்சி ஏற்படுகிறது. இந்த ஸ்ருதிக்கு, இந்த ஸ்லோகத்துக்கு நாமும் எவ்வளவு நாளாக அர்த்தம் தேடிக்கொண்டிருந்தோம், சரியான அர்த்தம் நமக்கு கிடைக்கவில்லை, நீர்தான் அந்த அர்த்தத்தை காட்டி கொடுத்தீர் என்று அவரை கொண்டாடினாள். அவளுக்கு, அந்த சரஸ்வதி தேவிக்கு ரொம்ப சந்தோஷம். ஸ்ரீ பாஷ்யக்காரர் என்று ஒரு விருதத்தை கொடுக்கிறாள் பெருமானாருக்கு. ஸ்ரீ பாஷ்யத்தை அருளி செய்தவர், ஆனால் ஸ்ரீ பாஷ்யக்காரர் என்று ஒரு விருது அதை அளிக்கிறார். அதே போல ஹயகிரீவர் திருமேனி, ஹயகிரீவருடைய விக்கிரகத்தையும் அளித்தாள் என்று பார்க்கலாம். உடையவர் அவரிடத்தை கேட்கிறார், எம்பெருமானார் கேட்கிறார், ஏன் இவ்வளவு மகிழ்ச்சி உனக்கு, இவ்வளவு கொடுக்குறீ எனக்கு என்று. அதை கேட்க அதுக்கு அவள் பதில் சொல்லுகிறாள். இல்ல, அதுக்கு என்ன காரணம்னா, முன்பு இங்கே பலரும் வந்திருக்கிறார்கள், அவர்களெல்லாம் தப்பு தப்பா அர்த்தம் சொன்னார்கள் இந்த தஸ்யதா கப்பியாசம் புண்டரீகம் ஏவம் அக்ஷினிங்கிறதுக்கு. நீர் தான் அதுக்கு சரியான விளக்கத்தை சொல்லி இருக்கிறீர், அதனால எனக்கு பேரானந்தம் என்று அங்கே அவள் கொண்டாட, அதை பார்த்து அங்கிருந்த வித்வான்களுக்கும் ரொம்ப கோபம். இவள் என்ன இங்கே எங்கேயோ வெளியிலிருந்து வந்த ஒருத்தரை போய் இப்படி கொண்டாடி கொண்டிருக்கிறாள் என்று அவர்கள் வாத போருக்கு வர, அவர்கள் அனைவரையும் எம்பெருமானார் வாதத்திலே வென்று நம்முடைய சித்தாந்தத்தை நிலைநாட்டினார் என்று பார்க்கப்படுகிறது. இதை பார்த்து அந்த ஊரில் இருக்கக்கூடிய ராஜா, அவனும் உடையவருடைய சிஷ்யராக ஆகிறான். காஷ்மீர தேசத்தில் இருக்கக்கூடிய ராஜாவும் அங்கே அவனிடத்திலே எம்பெருமானாரிடத்தில் தோற்று போன சில வித்வான்கள், அவர்கள் எல்லாம் மிகவும் ஆத்திரப்பட்டு எப்படியாவது எம்பெருமானாரை கொண்டுவிடலாம் என்று சூன்யம் எல்லாம் வைத்து முயற்சி செய்ய, ஆனா என்ன ஆயிடுறது, அது அவர்களே திரும்பி அடிக்கும்படிக்கு ஆகிவிடுகிறது. எம்பெருமானுடைய திருவுள்ளம், எம்பெருமானாருடைய பெருமையை பார்த்து அவர் இப்படியெல்லாம் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக எம்பெருமானே அவர்களுக்குள்ளே சண்டை ஏற்படும்படிக்கு பண்ணிவிடுகிறான். அங்கே இருக்கக்கூடிய வித்வான்களுக்கு நடுவில் சண்டை ஏற்பட்டு அவர்கள் தங்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் தாக்கிக் கொண்டு சண்டையிட ஆரம்பித்தார்கள். அதற்கு பிறகு ராஜாவிடத்திலே உடையவர் எம்பெருமானார் சொல்லுகிறார், இவர்களை காப்பாற்றி விடுங்கோள், ஏதோ வித்வான்களா இருக்கா, இப்படி கோபப்படுகிறார்களே என்று சொல்ல, உடனே அங்கிருந்து அந்த வித்வான்கள் எல்லாம் மனம் திருந்தி, நமக்கும் கூட நல்லது சொல்லுகிறாரே எம்பெருமானார் என்று அவருக்கே சிஷ்யர்களாக ஆகிவிட்டனர் என்று சொல்லப்படுகிறது. அதுக்கு பிறகு அங்கிருந்து புறப்பட்டு அப்படியே கிழக்கு கடற்கரைக்கு வந்து சேர்ந்து ஒரியாவில் இருக்கக்கூடிய ஜெகநாதபுரி என்கிற க்ஷேத்திரம், ஜெகநாதன் எம்பெருமான், பலராமன் எம்பெருமான், சுபத்ரா தேவி, இவர்கள் மூவரும் ஆச்சரியமாக எழுந்தருளி இருக்கக்கூடிய ஒரு க்ஷேத்திரம், மிக பிரசித்தமான க்ஷேத்திரம். ஜெகநாதபுரிங்கிறது நிறைய மட்டங்கள், நிறைய சம்பிரதாயங்கள், அதெல்லாம் சிறந்து விளங்கின ஒரு க்ஷேத்திரம்.
அப்படிப்பட்ட அந்த புருஷோத்தம புருஷோத்தம கஷேத்திரம் என்று அதுக்கு சொல்லுவார்கள். அந்த இடத்தை அடைந்து அங்கே மங்களாசாசனம் பண்ணுகிறார். அங்கேயும் மாயாவாதிகளை எல்லாம் ஜெயித்து ஒரு மடத்தையும் நிறுவுகிறார். அங்கேயே ஒரு மடத்தை ஏற்படுத்துகிறார். அங்கங்கே போனா எம்பெருமானார் அப்படியே நம்ம போல ஒரு நாளைக்கு 4 திவ்யதேசம் 5 திவ்யதேசம் சேவிக்க மாட்டார். மங்களாசாசனம் பண்ண மாட்டார். ஒரு திவ்யதேசத்துக்கு போனா அங்கேயே ஒரு 4-5 நாள் எழுந்தருளி இருந்து அங்கே இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு மங்களாசாசனங்கள் பண்ணி என்ன குறைகள் எல்லாம் இருக்கோ அதையெல்லாம் கேட்டு நிவர்த்தி பண்ணி இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருந்தவர். அப்படி அந்த புருஷோத்தம கஷேத்திரத்திலேயும் அடைந்து இந்த ஜெகநாதன் எம்பெருமானுக்கு மங்களாசாசனம் செய்து அங்கிருந்த எதிர் மதங்களை ஜெயித்து அங்கே ஒரு மடத்தையும் நிறுவினார். அங்கிருந்து ஸ்ரீகூர்மம், சிம்மாதிரி, அகோபிலம் போன்ற திவிதேசங்களுக்கு போன்ற ஸ்தலங்களுக்கு எம்பெருமானார் எழுந்தருளினார் என்று சொல்லப்படுகிறது. இந்த புருஷோத்தம கஷேத்திரத்தில் இதே போல ஒரு நிகழ்வு காட்டப்படுறது. எம்பெருமானாருக்கு அங்கேயும் சில சீர்திருத்தங்களை பண்ண வேண்டும் என்ற ஆசை. ஆனா புருஷோத்தமன் எம்பெருமான் அங்கே இருக்கக்கூடிய ஜெகநாதன் எம்பெருமான் அதை விரும்பவில்லை. தன்னுடைய அடியார்கள், தன்னை நம்பி இருப்பவர்கள், அவர்கள் தோஷத்தோடு இருந்தாலும் கூட அவர்களை வைத்தே நாம் இதை நன்றாக நடத்த பார்க்கலாம் என்று எம்பெருமானுடைய திருவுள்ளம். அதனாலே ராத்திரி சயனித்துக் கொண்டிருந்த எம்பெருமானாரை கருடாழ்வாரை கொண்டு அப்படியே தூக்கி கொண்டு போய் ஸ்ரீகூர்மம் என்ற க்ஷேத்திரத்திலே எம்பெருமான் அமர்த்தி விட்டான். அங்கே இருக்கக்கூடிய ஒரு திருக்கோயில், அங்கே கூர்மாவதாரத்திலே எம்பெருமான் எழுந்தருளி இருக்கிறான். அங்கே இன்னொரு விசேஷம் என்னவென்றால் எம்பெருமான் வராக நரசிம்மனாக எழுந்தருளி இருக்கிறான். அந்த திருமேனி மிகவும் சந்தன காப்பெல்லாம் சாத்தி அது ஒரு லிங்கத்தை போல ஆகிவிட்டது. அந்த சமயத்துல எம்பெருமானால் தான் இது லிங்கம் இல்லை, இது எம்பெருமான் தான் இங்கே உள்ளே இருக்கிறான் என்று சொல்லி அந்த மேலே இருக்கக்கூடிய பகுதிகளை எல்லாம் தள்ளிவிட அதற்குள்ளே எம்பெருமான் சேவை சாதித்தான் என்று சொல்லுவார்கள். இன்னைக்கும் அதே போல ஒரு சேவை நடக்கும். ஒரு நாள் மட்டும் அங்கே இந்த ஸ்ரீகூர்மத்திலே பெருமானுக்கு இந்த அலங்காரம் எல்லாம் இல்லாமல் நமக்கு திருமேனி, சுயம் திருமேனி சேவையாகும். அப்படி அங்கிருந்து ஸ்ரீகூர்மம், சிம்மாதிரி, அகோபிலம் போன்ற திவிதேசங்களுக்கெல்லாம் சென்று அங்கேயெல்லாம் மங்களாசாசனம் பண்ணினார். அதற்கு பிறகு அங்கிருந்து புறப்பட்டு திருவேங்கடமலை என்று சொல்லக்கூடிய வடக்கு திருமலை அங்கே வந்து அடைகிறார். அந்த சமயத்தில் அங்கே ஒரு கலகம் ஏற்படுகிறது. சில சைவர்கள் எல்லாம் சேர்ந்து திருவேங்கடமுடையான் அந்த ஸ்ரீனிவாசன் எம்பெருமான் அவன் ருத்ரன் தான் என்று சிலர் அப்படி உரிமை கொண்டாட தொடங்குகிறார்கள். தேவரோ எவ்வளவோ எடுத்து அவர்களுக்கு சொல்லுகிறார். இல்லை இல்லை, எத்தனையோ பழைய பாடல்கள்லாம் இருக்குது, இலக்கண இலக்கியங்கள்லாம் நாம் இந்த திவ்ய தேசத்தை பற்றி கேள்விப்படுகிறோம், எம்பெருமானை பற்றி கேள்விப்படுகிறோம். நீங்கள் என்னவோ இன்னைக்கு வந்து இப்படி சொல்லுகிறீர்களே, உங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது என்று இப்படியே ஒரு வாக்குவாதம் போய் கொண்டிருக்கிறது. அப்பொழுது எம்பெருமானார் சொல்லுகிறார், சரி, நீங்கள் நியாயமான காரணங்களை சொன்னால் புரிந்து கொள்ள மாட்டீர்கள். நாம் இந்த ருத்ரனுக்குரிய ஆயுதங்களை வைக்கலாம், எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுக்குரிய ஆயுதங்களை வைக்கலாம், கதவையெல்லாம் சாத்திட்டு நம்ம புறப்படலாம். காலையில வரும்பொழுது எம்பெருமான் எந்த ஆயுதங்களை தரித்துக் கொண்டிருக்கிறானோ அந்த எம்பெருமானே என்று ஆகிவிடும், அந்த தெய்வமே என்று ஆகிவிடும் என்று சொல்ல, அப்பொழுது அவர்களும் அதை ஒத்துக்கொள்கிறார்கள். ராஜாவை நடுவராக வைத்துக் கொண்டு ஒத்துக்கொள்கிறார்கள். அப்படி எம்பெருமானார் அங்கே சங்க சக்கரத்தை வைக்க, அவர்கள் அந்த ருத்ரனுக்கு உண்டான மழு போன்றவைகளை வைக்க, பகலிலே வந்து பார்க்கும் பொழுது அந்த எம்பெருமான் நன்றாக சங்க சக்கரங்களை தரித்துக் கொண்டிருக்கிறான். அதை பார்த்த உடனே இவர்களுக்கு நம்பிக்கை ஏற்பட்டு விட்டது, எம்பெருமானார் சொல்வது உண்மையே என்று புரிந்து விட்டது. அப்படி அங்கே திருவேங்கடமுடையானுடைய சன்னிதானத்திலே அங்கே ஏற்பட இருந்த கலகத்தையும் தவிர்த்து அங்கிருந்து புறப்பட்டு திரும்பவும் தன்னுடைய யாத்திரையை தொடர்ந்து நடத்துகிறார். அங்கிருந்து காஞ்சிபுரம், திருவல்லிக்கேணி, திருநீர்மலை போன்ற பல திவிதேசங்கள், இந்த தொண்டை மண்டலத்தில் கூட பல திவிதேசங்கள் அங்கெல்லாம் சென்று மங்களாசாசனம் செய்கிறார். அங்கிருந்து புறப்பட்டு மதுராந்தகத்தை அடைந்து அங்கே தொண்டை மண்டலத்தைச் சேர்ந்த பல மாயாவாத வித்வான்கள் அவர்களையும் வாதிட்டு வெல்கிறார். மதுராந்தகத்திலையும் நிறைய இதை போல எம்பெருமானாருக்கு எதிர்கருத்துக்களை உடைய பலர் இருந்திருக்கின்றனர். அவர்களை எம்பெருமானார் ஜெயித்திருக்கிறார் அங்கே வாத போரிலே. அதற்கு பிறகு திருவைந்திரபுரம், காட்டுமன்னார் கோயில் போன்ற திவ்யதேசங்களுக்கும் எம்பெருமானார் செல்கிறார்.
இவ்வாறு பெரிய யாத்திரை, திவ்யதேச யாத்திரையை செய்துவிட்டு பல நாட்களுக்கு சென்று திருவரங்கம் பெரிய கோவிலுக்கு எம்பெருமானார் திரும்புகிறார். அப்பொழுது பெரிய பெருமாளிடத்திலே சென்று அவர் அமர்நாதிபிரான் 10 பாசுரங்களை அற்புதமாக சேவித்து மங்களாசாசனம் செய்கிறார். ஒரு திவ்யதேசத்துக்கும் போகும் பொழுது அந்தந்த திவ்யதேசத்திலே இருக்கக்கூடிய எம்பெருமான் விஷயமான பாசுரங்களை ஓரளவுக்கு நாம் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த எம்பெருமானுடைய பாசுரங்களையே, அந்த திவ்யதேசத்து எம்பெருமானுடைய பாசுரங்களையே சொல்லி நாம் மங்களாசாசனம் பண்ணினோம் என்றால் அது எம்பெருமானுக்கு மிகவும் உகப்பை கொடுக்கும். எதனாலே என்றால் அவன் அங்கே ஒரு திவ்யதேசங்களை வந்து எழுந்தருளியிருக்கிறான் என்றாலே அடியார்களுக்கு உதவுவதற்காகத்தான், அடியார்களை போய் அடைவதற்காகத்தான். அந்த அடியார்கள் தன்னை இப்படி நன்றாக மங்களாசாசனம் செய்தார்கள் என்றால் அவனுக்கு அது மிகவும் உகப்பை கொடுக்கும். இப்படி அந்த எம்பெருமானார் பெரிய பெருமானிடத்திலே வந்து அமர்நாத் பிரான் பாசுரங்களை விண்ணப்பம் செய்து அந்த எம்பெருமானுக்கு மங்களாசாசனம் பண்ணுகிறார். பெரிய பெருமானும் இவருடைய நலனை விசாரித்தார். எப்படி இருந்தது யாத்திரை, எல்லாம் சௌகரியமா இருந்ததா, எல்லாம் விசாரித்தார். அப்பொழுது எம்பெருமானார் சொல்கிறார், நாம் இங்கே இல்லையே தவிர எங்கே சென்றாலும் தேவரீரையே நினைத்துக் கொண்டிருக்கும் எங்களுக்கு என்ன மன வருத்தம் வந்துட போறது? எந்த வருத்தமும் வராது. எம்பெருமானையே நினைத்துக் கொண்டிருந்தோம் என்றால் நமக்கு எந்த வருத்தமும் வராது என்பதை எம்பெருமானார் எடுத்து காட்டுகிறார். அதற்கு பிறகு தன்னுடைய நித்தியானுஷ்டானங்களை தொடர்ந்து எம்பெருமானார் செய்து வருகிறார். ஸ்ரீரங்கத்திலேயே இருந்து கொண்டு அதை பண்ணி வருகிறார். அந்த சமயத்திலே தான் கூரத்தாழ்வானுக்கும் ஆண்டாளுக்கும் 2 திருக்குமாரர்கள் அற்புதமாக அவதாரம் பண்ணுகிறார்கள். பராசர பட்டர், வேதவியாச பட்டர் என்று 2 திருநாமங்கள். ஸ்ரீரங்கத்திலே கூரத்தாழ்வான் உஞ்சவிருத்தி பண்ணி வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த சமயத்திலே ஒரு நாள் பெரிய மழை பெய்கிறது. அப்போ ஆழ்வானாலே உஞ்சவிருத்திக்கு போக முடியவில்லை. அதனால என்ன பண்றது? பிரசாதம் இல்லை என்றால் சரி, நாம் அதனால மிகவும் வருந்தக்கூடாது. பிரசாதம் இல்லை என்றால் நாம் பாட்டு நம்முடைய அடுத்த விஷயத்தை பண்ணலாம், தூக்கம் ஓய்வு எடுத்துக் கொள்ளலாம் என்று. மழை பெய்யுறது, ராத்திரி நேரமா இருக்கு. அப்படி ஓய்வுக்கு போகிறார். அந்த சமயத்திலே ஆண்டாள் அம்மா, அதாவது கூரத்தாழ்வானுடைய தர்மபத்தினி, அவள் மிகப்பெரிய ஞானி. அவள் நினைக்கிறாள், இப்படி உம்முடைய பக்தர் எம்பெருமானை குறித்து நினைக்கிறாள். உம்முடைய பக்தர் இப்படி இங்கே சோர்ந்து போய் உணவில்லாமல் இருக்க, நீர் மட்டும் இவ்வளவு போகங்களை எல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீரே என்று சொல்ல, அதை செவியுற்ற எம்பெருமான் உடனே எம்பெருமானுடைய பிரசாதம் அதை கூரத்தாழ்வானுக்கும் ஆண்டாளுக்கும் கொண்டு போய் கொடுக்கும்படிக்கு எம்பெருமான் ஆணையிடுகிறான். எம்பெருமான் பார்க்கிறான், இப்படி ஆண்டாள் நம்மிடத்தில் உருகி பிரார்த்திக்கிறாள். அவள் கேட்கிறாள். கேட்காதவள் இவர்கள் தான் எதையுமே எம்பெருமானிடத்தை கேட்க மாட்டார்கள். அவள் கேட்கிறாள். சரி, நாம் அவளுடைய அந்த ஆசையை நிறைவேற்றுவோம் என்று தன்னுடைய திருமடப்பள்ளியிலிருந்து பிரசாதத்தை ஆழ்வானுடைய திருமாளிகைக்கு எடுத்துக்கொண்டு போங்கோள் என்று சொல்லி அனுப்புகிறான். அந்த பிரசாதமும் வருகிறது. பிரசாதம் வந்தவுடனே ஆழ்வான் ஆச்சரியப்படுகிறது. என்ன திடீர்னு நம்முடைய இடத்துக்கு பிரசாதம் வருகிறது, நாம் கேட்கவே இல்லையே, என்ன காரணம் என்று நீ எதையாவது சொன்னியா என்று கேட்க, அப்பொழுது ஆண்டாள் சொல்லுகிறாள், இல்லை இல்லை, இதை போல ஒரு உமக்கு இவ்வளவு கஷ்டமா இருந்ததுனாலே எனக்கு தோணித்து, உங்களுடைய பக்தர் கஷ்டத்தில் இருக்கும்போது நீர் மட்டும் நிறைய பிரசாதத்தை அமுது செய்கிறீரே என்று எம்பெருமானிடத்தை சொன்னேன். உடனே எம்பெருமான் இதை அனுப்பியிருக்கிறான் போல இருக்கு என்று சொல்ல, அதை கேட்டு அதை கண்டு ஆச்சரியப்பட்டார் ஆழ்வான். இப்படியெல்லாம் நடக்குமா? எம்பெருமானுடைய கிருபை இப்படியெல்லாம் இருந்தாலும் நமக்கு என்று ஒன்றை ஆசைப்படுவது நாம் கூடாது என்று ஆழ்வான் பார்த்து 2 கவளங்கள் அந்த பிரசாதத்தை மட்டும் எடுத்துக்கொள்கிறார். எடுத்துக்கொண்டு அதை தான் கொஞ்சம் ஸ்வீகரித்துக் கொண்டு தன்னுடைய தர்மபத்தினிக்கும் கொடுக்க, அந்த 2 உருண்டை அதை உண்ண, அதனாலேயே அவளுக்கு ஆண்டாள் அம்மாவுக்கு அங்கே திருவயிறு வாய்த்து 2 அழகான குழந்தைகளை பெற்றெடுக்கிறாள். அப்பொழுது இந்த 10 நாளும் கடந்த 2ஆம் நாள் என்று பெரியாழ்வார் திருமொழியில் சொல்லும்படிக்கு 12வது நாள், ஒரு சமயங்களில் 11 நாள்னு சொல்லுவார்கள், ஒரு சமயம் 12 நாள்னு சொல்லுவார்கள். அப்படி அந்த 11 நாட்கள் தீட்டு கழிந்து 12ஆம் நாள் எம்பெருமானார் தன்னுடைய அடியார்கள் புடைசூழ ஆழ்வானுடைய திருமாளிகைக்கு எழுந்தருளி இந்த குழந்தையை கட்டாட்சிக்கலாம் என்று குழந்தையை எடுத்துக்கொண்டு வர சொல்லுகிறார். அப்பொழுது தன்னுடைய பிரிய சிஷியரான எம்பாரை பார்த்து சொல்கிறார், நீ போய் அந்த குழந்தையை கொண்டு வரும் என்று சொல்ல,
என்பார் உடனே போய் அந்த குழந்தைகளை 2 குழந்தைகளையும் கொண்டு வருகிறார். அந்த குழந்தைகளை கொண்டு வரும் பொழுதே எம்பெருமானார் அதை பார்த்துவிட்டு இந்த குழந்தைகளை கையிலே வாங்கி இந்த குழந்தைகளிடத்தே துவய மகாமந்திரத்தினுடைய வாசனை நன்றாக வீசுகிறதே, எம்பார் நீர் ஏதாவது பண்ணினீரா என்று கேட்ட அதற்கு எம்பார் சொல்லுகிறார், ஆமாம் குழந்தைகளுக்கு ரட்சையாக இருக்கட்டும் என்று இந்த துவய மகாமந்திரத்தை அவர்களுடைய காதிலே ஓதி வைத்தேன் என்று சொல்ல, அப்பொழுது எம்பெருமானார் சொல்லுகிறார், அப்படியானால் நீரே இந்த குழந்தைகளுக்கு ஆச்சாரியனாக இருந்துவிடும் என்று எம்பெருமானார் சொல்லுகிறார். அதே போல அந்த 2 குழந்தைகளுக்கும் வேதவியாச பட்டர் பராசர பட்டர் என்று பராசர வேதவியாச ரிஷிகளுக்கு கௌரவத்தை கொடுக்கிறார். எம்பெருமானாருக்கு ஆளவந்தாருடைய திருவுள்ளம் நன்றாக தெரியும். ஆளவந்தாருக்கு இது போல பெரிய பெரிய ரிஷிகளை நாம் கௌரவிக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை. அந்த விஷயத்தை இங்கே பராசர பட்டர் வேதவியாச பட்டர் என்று பிரசித்தமான 2 ஆழ்வானுடைய திருக்குமாரர்களுக்கு சாத்தி ஆளவந்தாருடைய திருவுள்ளத்தை அப்படி நிறைவேற்றுகிறார். அதற்கு பிறகு எம்பாரே அந்த குழந்தைகளுக்கு எல்லா விதமான ஞானங்களையும் கொடுத்து நன்றாக அந்த குழந்தைகளை ஆழ்வானும் ஆண்டாளும் விசேஷமாக வளர்த்து வருகிறார்கள். அப்பொழுது பட்டர் சிறு குழந்தையாக இருந்த பொழுதே பெரிய பெருமாளுக்கு புத்திர ஸ்வீகாரம் பண்ணி கொடுத்து விடும் என்று எம்பெருமானார் ஆழ்வானுக்கு கூறினார். அதன்படியே கூரத்தாழ்வானும் ஆண்டாளம்மாவும் பராசர பட்டரை முக்கியமாக பெரிய பெருமாளுக்கு ஸ்வீகாரம் கொடுத்து விடுகிறார். அந்த எம்பெருமானே தன்னுடைய பிள்ளையாக பராசர பட்டரை அபிமானித்து ஏற்றுக்கொள்கிறார். பெரிய பிராட்டியாரே அந்த குழந்தைக்கு தாலாட்டு பாடி மகிழ்ந்தாள் என்று சொல்லுவார்கள். அங்கேயே தூளி கட்டி பெரிய பிராட்டியார் அருகிலேயே அந்த குழந்தையை படுக்க வைத்து அப்படி அங்கே நேரே பெரிய பெருமாள் பெரிய பிராட்டியாருக்கு குழந்தையாகவே திருக்குமாரராகவே வளர்ந்தார் என்று சொல்லுவார்கள். எப்படி அந்த பராசர பட்டருடைய பெருமையை நாம் பார்க்கும் பொழுது அவருடைய வைபவத்தை அனுபவிக்கலாம். சிறு வயதிலேயே சிறந்த பண்டிதராக விளங்கினார் எம்பெருமானார். மற்றும் எம்பாருக்கு அடுத்ததாக அவர் நம்முடைய சம்பிரதாயத்தை சிறு வயதிலேயே தலைமை பொறுப்பேற்று நடத்தினார் என்பது பார்க்கிறோம். அதே போல எம்பாருடைய பூர்வாசிரமத்திலே தம்பி சிறிய கோவிந்த பெருமாள் என்பவர், அவருக்கும் ஒரு குழந்தை ஏற்பட அந்த குழந்தைக்கு ஸ்ரீ பராங்குஷ நம்பி என்று நம்மாழ்வாருடைய திருநாமத்தை இட்டு அந்த குழந்தையுடைய மூலமாக அந்த திருநாமம் நன்றாக பரவும்படிக்கும் பண்ணினார். இது ஆளவந்தாருடைய ஒரு குறையாகவே சொல்லப்படுகிறது. அதை நிறைவேற்றினார் என்று சொல்லப்படுகிறது. இதே போல எம்பெருமானார் இங்கே வாழ்ந்த காலத்திலே முதலியாண்டான் எம்பெருமானாரிடத்தை மிகுந்த பக்தியோடு இருந்தார். கூரத்தாழ்வானும் முதலியாண்டானும் தான் முதல்ல வந்து காஞ்சிபுரத்திலே எம்பெருமானாரிடத்திலே சேர்கிறார்கள். அதற்கு பிறகு எம்பெருமானார் எங்கெல்லாம் சென்றாரோ அங்கெல்லாம் இவர்களும் சென்றார்கள். அப்படி அந்த முதலியாண்டான் எம்பெருமானாரிடத்துல மிகுந்த ஈடுபாடோடு இருந்தான். எவ்வளவு பெரிய பெருமை என்றால் முதலியாண்டானுக்கு சன்னியாச ஆசிரம ஸ்வீகாரம் பண்ணும் பொழுது எம்பெருமானார் எல்லாரையும் விட்டேன் முதலியாண்டானை தவிர என்று சொல்லிவிடுகிறார். ஏன்னா சன்னியாச ஆசிரமம்னா எல்லாத்தையும் விடணும். நாம் எல்லா சௌகரியங்களையும் வச்சுக்கொண்டு நாம் சன்னியாசியாகவும் இருக்கணும்னா அது சாஸ்திரத்துல அதுக்கு அனுமதி கிடையாது. சன்னியாசி என்றால் எல்லாவற்றையும் தியாகம் பண்ணிட்டு மிக மிக எளிமையான வாழ்க்கை அப்படி வாழ வேண்டும். அந்த சன்னியாச ஆசிரமத்தை ஸ்வீகரிக்கும் பொழுது எம்பெருமானார் என்ன சொல்கிறார், எல்லாத்தையும் விடுறேன் நான் முதலியாண்டானை தவிர என்று சொல்லியிருந்தேன். முதலியாண்டான் அவ்வளவு எம்பெருமானாருக்கு அனுகூலமாக இருக்கக்கூடியவர். அவருக்கு எம்பெருமானாருக்கு மருமகனாக இருந்தாலும் கூட அந்த தேக பந்தத்தை மீறி எம்பெருமானாரிடத்திலே அந்த ஆச்சாரிய பக்தி மிகவும் கொண்டிருந்தார். அதனாலே அவரை மட்டும் விடவில்லை, மற்ற எல்லாரையும் விடுகிறேன் என்று சொல்லி சன்னியாசாசிரமம் ஸ்வீகரித்தார் சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட பெருமையுடைய முதலியாண்டான் கோயில் நிர்வாகங்களை எல்லாம் அவர் தான் பொறுப்பாக பார்த்து கொண்டு வந்தார். பெரிய கோயில் நிர்வாகம் முழுக்க அவருடைய பொறுப்பிலே பெருமானார் விட்டிருந்தார். அப்படி இன்னைக்கு நாம் மணியக்காரங்கிற ஸ்தானம் பார்க்கிறோமே பெரிய கோயிலே, அந்த மணியக்காரங்கிற ஸ்தானம் முதலியாண்டானுடைய ஸ்தானம். அவர் தான் அதை பண்ணி வந்தார். அப்படி அவர் இருந்த காலத்திலே அத்துழாய், அதாவது பெரிய நம்பியுடைய திருக்குமாரத்தி, அவளுக்கு அவர் புகுந்த வீட்டிலே கொஞ்சம் கஷ்டம் ஏற்பட அந்த சமயத்திலே எம்பெருமானாரிடத்துல வந்து அவள் சொல்லுகிறாள், இதை போல எனக்கு
தினமும் கொள்ளிடத்துக்கு போக வேண்டியிருக்கு. அப்பொழுது கொள்ளிடம் வடதிருக்காவேரி, அங்கே போக வேண்டியிருக்கு. அப்பொழுது எனக்கு துணைக்கு யாரும் இல்லை. என்னுடைய புகுந்த வீட்டிலே கேட்டால் அவர்கள், நீ என்ன கூட வேலையாளை கூட்டிக் கொண்டு வந்தாயா, சீதன வெள்ளாட்டி என்று சொல்லுவார்கள். ஸ்ரீதனம் என்பது சீதனம் என்று ஆயிடுத்து. அப்படி யாரையா கூட்டிக் கொண்டு வந்தாயா, நீ வேணும்னா நீ தான் உன்னுடைய வீட்டில இருந்து கொண்டு வர வேண்டும் என்று சொல்ல, அவள் ஒன்றும் பண்ண அறியாமல் பெரிய நம்பி இடத்தை முறையிட, பெரிய நம்பி நமக்கு எல்லாம் எம்பெருமானார் தான், அவரிடத்திலே போய் நீ முறையிடு என்று சொல்ல, அப்பொழுது எம்பெருமானார் பெரிய சபையிலே வீற்றிருக்கிறார். அங்கே தன்னுடைய சிஷ்யர்கள் எல்லாம் இருக்கார்கள். அப்பொழுது அப்படியே பார்த்து வரும்பொழுது முதலியாண்டானை பார்த்து, நீ போய் இவளுடைய சீதன விளையாட்டியாக இரு என்று சொல்ல, வாயால கூட சொல்ல, முதலியாண்டானை மட்டும் பார்த்தார். உடனே முதலியாண்டான், அடியேன் தேவருடைய திருவிழத்துக்கு இசைந்து அடியேன் இருப்பேன், தேவர் ஆணைப்படி அடியேன் நடப்பேன் என்று சொல்லி அத்துழாயோட சென்றாள். அதுக்கு மேலே அங்கே அவர் கைங்கரியம் பண்ணி வருகிறார். கொஞ்ச நாள் கழிச்சு அவருக்கு தெரிஞ்சு விடுது, இவர் முதலியாண்டான் என்பது. ஐயோ, அபராதம் பண்ணிவிட்டோம், சமிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து அவர்கள் அவரை திரும்பி போக சொல்கிறார். அதுக்கு பிறகு அவர் எம்பெருமானாரிடத்தில் போய் நியமனம் பெற்றுக்கொண்டு திரும்பவும் தன்னுடைய கைங்கரியங்களை பண்ணுகிறார் என்று சொல்லப்படுகிறது. அதே போல ஆளவந்தாருடைய சிறந்த சிஷ்யர் மாரநேரி நம்பி என்று சொல்லுவார்கள். அவர் சரம காலத்திலே பெரிய நம்பியை அழைத்து, பெரிய நம்பி மாரநேரி நம்பி எல்லாம் ஒன்றாக ஆளவந்தாரிடத்திலே ஞானத்தை அதிகரித்தவர்கள். அவரை அழைத்து, தன்னுடைய நண்பராகவும் இருக்கிறார் பெரிய நம்பி, அவரை அழைத்து, அடியனுடைய உடல் இந்த மரணத்துக்கு பிறகு என்னுடைய பந்துக்களிடத்திலே போக வேண்டாம், தேவரீரே இதுக்கு ஏதாவது ஒரு சம்ஸ்காரத்தை பண்ணி முடித்து விடும் என்று சொல்ல, அப்பொழுது அவரும் பெரிய நம்பியும் அதே போல மாரநேரி நம்பி திருநாட்டுக்கு எழுந்துள்ள உடனே இந்த சர்ம கைங்கரியங்களை எல்லாம் தானே அங்கே முன்னிருந்து பண்ணினார். மாரநேரி நம்பியோ சதுர்த்த வர்ணத்துக்கும் வெளிப்பட்டவர் என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்டவருடைய சர்ம கைங்கரியங்களை பெரிய நம்பி தாமே பண்ணுகிறார். இதை பார்த்து அங்கே இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய பலருக்கும் ஆச்சரியம் ஏற்படுகிறது. இது என்ன, இது இப்படியெல்லாம் யாராவது பண்ணுவார்களா என்று. ஒரு அதாவது பெரிய நம்பியை தாழ்வாக நினைக்கும் அளவுக்கு அவர்கள் வந்துவிட்டார்கள். இதை எம்பெருமானாரிடத்திலே முறையிட, எம்பெருமானாரும் பார்க்கிறார். பெரிய நம்பியிடத்திலே சென்று, இப்படி எல்லாம் நீர் பண்ணுகிறீரே, நான் இங்கே சம்பிரதாயத்தை வளர்க்க பார்க்கிறேன், நீர் ஏதோ வரம்பை எல்லாம் அறுக்க பார்க்கிறீரே, இப்படி பண்ணுவார்களா என்று கேட்டு, அப்பொழுது பெரிய நம்பி சொல்லுகிறார், இப்படி எல்லாம் நீர் கேட்கலாமா, ஆழ்வார்களுடைய பாசுரம் எல்லாம் பொய்யாயிடுமா, எத்தனை இடங்கள்ல அடியார்கள் நமக்கு குலதெய்வம், அடியார்கள் நமக்கு சுவாமி என்றெல்லாம் சொல்லி இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது இதை நாம் சொல்லக்கூடாது. ஜடாயு மகாராஜருக்கு ஸ்ரீராமனே சர்ம கைங்கரியங்களை பண்ணினான். அந்த ஸ்ரீராமனை விட நான் ஒன்றும் உயர்ந்தவனும் இல்லை, இந்த மாரனை நம்பி ஜடாயு மகாராஜரை விட தாழ்ந்தவனும் இல்லை. ஜடாயு மகாராஜருக்கு எவ்வளவு ஏற்றம் இருக்குமோ அது போல இவருக்கும் இருக்கிறது. அதனாலே நான் பண்ணினது சரியே. எத்தனையோ இடங்கள்ல ஆழ்வார்கள் பாசுரங்களிலே இதையெல்லாம் எடுத்து காட்டியுள்ளார்கள். அடியார்களை நாம் எவ்வளவு கௌரவமாக நடத்த வேண்டும், எப்படியெல்லாம் அவர்களிடத்தில் இருக்க வேண்டும், அவர்களிடத்தில் அவசாரப்படக்கூடாதுங்கிறதை நிறைய எடுத்து காட்டியுள்ளார்கள். இந்த அவசாரங்கள் என்பதெல்லாம் இப்ப ரொம்ப சர்வ சாதாரணமா நடக்கிறது. பகவத் அவசாரம், பாகவத அவசாரம் எல்லாம் ரொம்ப சுலபமா பண்ணப்படுகின்றன. அது நாம் தவிர்க்க வேண்டும். ஏன்னா இதெல்லாம் மோட்சத்துக்கே விரோதியாக வந்துடும் என்று பெரியோர்களால் காட்டப்படுகின்றன. ஜீவசன பூர்ணம் போன்ற கிரந்தங்களிலே நாம் பண்ணக்கூடிய தவறுகள் எல்லாம் நமக்கு ஒரு சமயத்திலே தடைகளாக வரும் என்று காட்டப்படுகிறது. அப்படி மாரநேரி நம்பி விஷயமான அந்த இடத்திலே எவ்வளவு பெருமை இருக்கிறது மாரநேரி நம்பிக்கை என்பதை பெரிய நம்பி எடுத்து சொல்ல, அதை கேட்டு எம்பெருமானாரும் இசைந்தார். தேவரீர் பண்ணினதே சரி, இது அடியானுக்கு தெரியும், ஆனா இங்க இருப்பவர்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக தான் தேவரீரை கொண்டே இதை விளக்க வைத்தேன் என்று அதை பண்ணினார். இப்படி பல பல சரித்திரங்கள், எம்பெருமானாருடைய சரித்திரங்களே பல பல சரித்திரங்கள் நடக்கின்றன. அடுத்ததாக திருநாராயணபுரத்தை நோக்கி எம்பெருமானார் செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. அதை அடுத்த முறை உபன்யாசத்திலே நாம் அனுபவிக்கலாம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.